ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் எப்படி இந்த லீக்கை வந்து நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி தரவாக க்ளீன் பண்ணாதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஏன்னா குட்டி குட்டி பூச்சிகள், மண் எல்லாமே இதில் இருக்கும். அதனால் இதை ரெண்டாக ஸ்லிட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கையில் நல்லா ரப் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தலையும் வாலும் வெட்டிட்டிங்கன்னா அந்த தலையும் வாலும் வேஸ்ட் பண்ணாமல் சிக்கன் ஸ்டாக்கோ வெஜிடபிள் ஸ்டாக்கோ நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதில் இப்போ அது நடுப்பகுதி மட்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமாவும் திருப்பியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அலாசி அதை ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, லீக் பொட்டேட்டோ சிக்கன் சூப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பொட்டேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலாசிடுங்க. அப்போ அந்த ஸ்டார்ச் எல்லாம் வெளியே போயிடும். இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டருக்கு ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்ல வாசனையாக இல்லாத எனி ரீஃபைண்ட் ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நல்ல பொடி பொடியாக கார்லிக்கை சாப் பண்ணி போட்டு அந்த பட்டரில் நல்லா சாட்டே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், நம்மக்கிட்ட ஒயிட் வெங்காயம் இருந்தால் அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட அது இல்லாதனால இருக்கிற வெங்காயத்தை நம்ம போட்டிருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கோ உருளைக்கிழங்கு அது கூட நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. டைம், பேசல் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட வந்து ட்ரை ஆரிகானோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹர்ப்ஸ் இருந்தால் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட அது எல்லாமே இல்லை. இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர். இது வந்து ஃப்ரெஷ் பெப்பர், பச்சையாக வாங்கி அதை காய வச்சு வச்சுருக்கேன். அந்த பெப்பரும் கொஞ்சம் சோம்பும் நமக்கு பிடிச்ச ஃப்ளேவர், சீரகம் பிடிச்சா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க லீக்கை அது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் சிக்கன் போட்டு சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெஜிடேரியன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு அந்த லீக் அதை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தலை வால் அந்த இலை எல்லாமே போட்டு நீங்கள் ஸ்டாக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக்கில் இருக்கிற சிக்கனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிளும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3-4 விசில் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எவ்வளவு தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு அந்த தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் அடிஷ்னலாக நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்கலங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பிளெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்டியான ஒரு சூப் கிடைக்கும். ஹெல்த்தியான சூப். பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆலிவ் ஆயிலோ இல்லை ஆயிலோ சேர்த்துக்கலாம். அப்புறமா பொட்டேட்டோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சரி பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பெப்பர் கார்ன்ஸ் போட்டதுனால அடிஷ்னலாக எனக்கு பெப்பர் தேவைப்படலை. நீங்கள் லாஸ்ட்டில் கொஞ்சம் பெப்பர் தூவிக்கோங்க. இதை யூஸ்வலாக டெக்கரேட் பண்ணும்போது செலரி யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊர் கொத்தமல்லியை நம்ம பொடியாக கட் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு கொத்தமல்லி ஆக்சுவலி பச்சையாக போட்டால் பிடிக்காதனால நான் அதை சேர்க்கல. அதை சேர்த்திங்கன்னா இன்னுமே எம்மியாக இருக்கும். இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ லீக் சீசன் தான், எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அதே மாதிரி செலரியும் கிடைக்குது. இதே நீங்கள் உங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் உண்மையாக ரொம்ப டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, க்ரீமியாக இருக்கும்.